வணக்கம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருந்தாலும் இப்போதே கூட்டணிக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமது மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை அழைத்து இருப்பதால் அரசியல் வட்டாரங்கள் பரபரத்து கொண்டிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு போல மக்கள் நல கூட்டணியை உருவாக்கும் முயற்சியை விசிக தலைவர் திருமாவளவன் மேற்கொள்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தமிழக அரசியல் களம் பெரும் பரபரப்பில் இருந்தது. 2011 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து எதிர்க்கட்சியான தேமுதிக 2016இல் திமுகவுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சியின் முன்முயற்சியால் சிபிஎம், சிபிஐ, மதிமுக, விசிக, தேமுதிக, தமாக என அதிமுக, திமுக தவிர்த்த இதர கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மக்கள் நல கூட்டணியை உருவாக்கின. தேமுதிக தலைவரான மறைந்த விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தியது இந்த கூட்டணி. அத்துடன் ஆட்சியை எப்படியும் கைப்பற்றுவோம், ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை அமைச்சரவை இலக்கா என்கிற அளவிற்கு பேசிக் கொண்டிருந்தனர் மக்கள் நல கூட்டணி கட்சிகள். ஆனால் 2016 தேர்தலில் 1% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக ஆட்சியை கைப்பற்றியது. அதிமுகவிற்கு 134 இடங்களும் திமுகவிற்கு 98 இடங்களும் கிடைத்தன. 2016இல் அதிமுக மீது அதிருப்தி இருந்த போதும் மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் பெரும்பாலான கட்சிகள் திமுகவை விட்டு வெளியேறி தனி அணி அமைத்ததால் திமுக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை பறிகொடுத்தது என்பதுதான் அரசியல் பார்வையாளர்களின் கருத்து. 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுடன் மக்கள் நல கூட்டணி காணாமல் போனது. அந்த கூட்டணிக்கு போன தேமுதிக இருக்கிற இடமே தெரியாமல் போனது. 2021 சட்டசபை தேர்தலில் தேமுதிக, தமாக தவிர விசிக, இடதுசாரிகள், மதிமுக என அனைத்து கட்சிகளும் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்தது. 2024 லோக்சபா தேர்தலிலும் திமுக தலைமையிலான இந்த கட்சிகள் கூட்டணியில் நீடித்தது. இந்த நிலையில்தான் திடீரென விசிக நடத்தும் கள்ளக்குறிச்சி மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அதிமுகவை மாநாட்டிற்கு திருமாவளவன் அழைத்திருப்பது ஒரு முடிவை வெளிப்படுத்துகிற தொடக்கம் தான் என கூறப்படுகிறது. அதாவது திமுக கூட்டணியை விட்டு வெளியேற தயாராகிவிட்டோம் என்பதுதான் இந்த அதிமுகவிற்கான விசிகவின் அழைப்பு. இதே பாணியில் மதிமுக மற்றும் இடதுசாரி திமுக அணியில் இருந்து வெளியேற்றி அதிமுக பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை திருமாவளவன் முன்னெடுக்க வாய்ப்பு அதிகம். லோக்சபா தேர்தலின் போது திமுக மீது வெளிப்படையான அதிருப்தியை மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ வைத்தார். மேலும் பாஜகவுடன் திமுக நெருக்கம் காட்டுகிறது என்கிற விமர்சனத்தை முன்வைத்து இடதுசாரிகளையும் இழுக்க திருமாவளவன் முயற்சிக்க கூடும். இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி பலவீனப்படும். எனவே 2026 தேர்தலில் திமுக கடும் பாதிப்பையும் எதிர்கொள்ளும் என்கின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள்.